ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வருடத்தினுடைய இறுதி நாள். கடந்த காலம் நம் வாழ்விலே என்னென்ன நன்மைகள் செய்தது, என்னென்ன தீமைகள் செய்தது என்பதை அனைத்தும் நினைத்து பார்க்கின்ற நாள். இந்த நாளிலே இன்றைய முதல் வாசகமாக திருத்தூதரான யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே அவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, குழந்தாய், இதுவே இறுதி காலம். நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மீட்பனுடைய வரவு காலம். இனிமேல் நாம் அவரை எதிர்நோக்கி இருப்போம். அவருடைய பெயரால் நான் தான் அவர் என்று பலர் வருவார்கள். ஆனால் நீங்கள் தூய ஆவியினுடைய அருட்பொழிவை பெற்றிருக்கிறீர்கள். நன்மை எது, தீமை எது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அறிய தெரிந்தவர்கள். அதனால் தான் உங்களுக்கு எழுதுகிறேன். பொய்யிலிருந்து, உண்மையிலிருந்து பொய் வராது என்ற ஒரு செய்தி நாம் கொடுக்கிறார். உண்மையை இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாம் உருவாக வேண்டும். சாத்தானுக்கு அங்கு இடம் கிடையாது. அதனால் இந்த இறுதி காலத்திலே திறம்பட இருங்கள். புதிய காலம், புதிய வருடம் நமக்கு பிறக்க போகிறது. அதனால் இந்த இறுதி காலத்திலே நாம் எதையெல்லாம் தவறாக செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஆழ்ந்து யோசித்து புதிய ஆண்டிலே நாம் காலெடுத்து வைக்கின்ற பொழுது சரியான விதத்தில் நமது வாழ்வை நடத்துவதற்கு தேவையான ஆசிரியை இறைஞ்சுவோம். சிறப்பாக யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்திருப்போம். பல வகையான ஏமாற்றங்களாலும், பல வகையான பொய்களாலும் பல பேர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள். அன்பு காட்டி ஏமாற்றி இருப்பார்கள், ஆசை காட்டி ஏமாற்றி இருப்பார்கள். இந்த நிலையிலே, இந்த பிறக்க போகின்ற இந்த புத்தாண்டிலே உங்களுடைய வாழ்விற்கு யார் உகந்தவர்கள், நண்பர்களானாலும் சரி, உங்களுடைய உறவினர்களானாலும் சரி, நீங்கள் பாகுபடுத்தி பார்த்திருப்பீர்கள். யார் நல்லவர், யார் கெட்டவர். நல்லவற்றையே நாடுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய பெயரை வைத்துக் கொண்டு பலர் வருவார்கள். அதிலே யார் உண்மையானவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் தூய ஆவியானவரால் நீங்கள் அருட்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் என்று முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நன்மை எது, தீமை எது என்பதை பாகுபடுத்தி பார்க்க தெரிந்த நாம் மனிதர்களையும் பாகுபடுத்தி பார்ப்போம். ஏனென்றால் இந்த மனிதர்களில் எல்லா வகையும் உண்டு. நம்மோடு உடனிருந்து நம் காலை வாருகின்ற கூட்டமும் உண்டு. நம்மை விட தூரத்திலிருந்து நமக்காக ஜெபிக்கின்ற கூட்டமும் உண்டு. இதிலே எந்த மனிதர்கள் நம் வாழ்க்கைக்கு உகந்தவர்கள் என்பதை தேடி பிடிப்போம். மொத்தத்தில் எல்லாம் கடவுளுடைய சாயல்கள் தான். இருந்தாலும் சாத்தானுடைய எண்ணங்கள் அதிலே குடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி திருத்தூதரான புனித யோவான் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய மனித உடலேற்பை பற்றி சொல்லுகிறார். ஆரம்பமே தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாக இருந்தது. அவர் தானாக ஜனிக்கவில்லை. கடவுளால் அவர் ஜனித்தார். கடவுளால் அவர் உருவானார், மனிதரால் அல்ல. அவர் நம்மோடு இருப்பதற்காகவே அவர் பிறந்தார். அந்த வாக்கு நமக்கான வாக்கு. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் நமக்காக வந்திருக்கிறார். கடவுளாக இருந்தவர். பழைய ஏற்பாட்டிலே கடவுளை யாரும் கண்ணால் கண்டது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கடவுளை அனைவரும் காணும் பொருட்டு வாக்கு மனிதராக நம் மத்தியிலே வந்திருக்கிறது. அந்த வாக்கை நமதாக்கிக் கொள்வோம். அந்த வாக்கு நமக்கானது. அந்த வாக்கு நமக்காக பிறந்திருக்கிறது. அந்த வாக்கு நம்மோடு இருக்கும், நம்மை வழி நடத்தும். நமக்கான அந்த வாக்கை நமதாக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வாக்குதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். பிறக்க இருக்கின்ற புத்தாண்டிலே இந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் பயணிப்போம். ஏனென்றால் அவர் நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எது நல்லது, எது கெட்டது, எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி மற்றவர்களோடு பழக வேண்டும், எல்லாவற்றையும் ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, ஒரு இறைவாக்கினராக, ஒரு அரசராக நாம் எப்படி வாழ வேண்டும், ஒரு குழந்தையாக நாம் எப்படி இருக்க வேண்டும், அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வாக்கு நம்மோடு நமக்காக வந்திருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய மண் உடல் ஏற்பான இந்த நாளை நாம் இறைவனோடு இணைந்து கொண்டாடுவோம். ஏனென்றால் நமக்காக பிறந்திருக்கிறான். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்வது போல, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த குடிகொண்ட கடவுளை நமது வீட்டிலும், நமது உள்ளத்திலும், இல்லத்திலும் ஏற்றுக்கொள்வோம். அதற்கான ஆசி வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இறைவனேசு என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமேன்.
இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்விலே வளமும் நலமும் அருளும் சமாதானமும் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் கடவுள் உங்களுக்கு அருள்வாராக. நம்பினோர் ஒருபோதும் கெட்டுப்படுவது கிடையாது. அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி. இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.